எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். மத்திய பகுதியை இந்த தியானத்தில் எடுத்துக்கொள்வோம். இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்க நெரிஞ்சிலும் இராது. இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்க நெரிஞ்சிலும் இராது. ஜெபிப்போம். பிதாவே பிட்டுத்தார், குமாரனே கற்றுத்தார், பரிசுத்த ஆவியானவரே விலைக்கு தரும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எசேக்கியேல் புத்தகத்தில் 48 அதிகாரங்கள், 1273 வசனங்கள். இவன் ஒரு திருமணமான தீர்க்கதரிசி என்று எசேக்கியேல் 24:18 சொல்லுகிறது. பாபிலோனிய தெருவோர பிரசங்கியா இருக்கிற யூத குலத்தை சேர்ந்தவர் தான் இந்த எசேக்கியேல். கடின இருதயமுடைய ஜனங்களுடைய தீர்க்கதரிசி தான் இந்த எசேக்கியேல். இந்த 48 அதிகாரங்களையும் 1273 வசனங்களையும் ஒவ்வொன்றாக வாசித்து பார்க்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களையும் கண்டிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, இங்கே வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் வம்சத்தர் இகழ்ந்த இல்லையா, இந்த மத்தியால வேளை உணவு இகழ்ந்து இருக்கிற சில காரியங்கள் இருக்கலாம். இவெல்லாம் ஒரு முள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்க நெரிஞ்சிலும் இராது. அல்லேலூயா. இனி தைக்கிற முள்ளு உனக்கு இருக்காது, நோவுண்டாக்க நெரிஞ்சில் உனக்கு இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு முள்ளு தைக்கும் பொழுது என்ன வரும்? வேதனையா இருக்கும், வேதனையா இருக்கும். முள், வார்த்தையாகிய முள் உன்னை குத்திருக்கலாம். ஒரு சம்பவமாகிய முள் உன் மீது தைத்திருக்கலாம். ஒரு காரியமாகிய முள் உன்னை வேதனைப்படுத்தியிருக்கலாம். எனக்கு மனவுகளே, மாத்திரமல்ல, உன்னை இகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின் முள், உன்னை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தையின் முள், உன்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்ன வார்த்தையின் முள், அந்த முள்ளுகளால் தைக்கப்பட்ட நிலையோடு கூட நீ வந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவைகள் நடந்தன. ஆகவே இந்த அதிகார மொழி வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திர இகழ்ந்தவர்களுக்கு கொள்ள நோயும் வாளுமாக ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். போகட்டும். ஆகவே தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்க நெரிஞ்சிலும் இராது என்று வாசிக்கிறோம். முள்ளினுடைய அனுபவம் என்ன? முள் எப்படி உண்டானது? எனக்கு அன்பானவர்களே, முள் மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக உண்டானதாக வேதத்தில் வாசிக்கிறோம். முள்ளின் அனுபவங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 3:18. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கு வாசிக்கும். ஆதி மனிதன் பாவம் செய்த பொழுது, தேவ திட்டத்தை விட்டு விலகும் பொழுது, தேவ வார்த்தை கீழ்ப்படியாத இருந்த பொழுது, தேவனை வேதனைப்படுத்த பொழுது மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக முள் உண்டானது. முள் என்பது ஒரு சாபத்தை குறிக்கிறது. முள் என்பது ஒரு சாபம். கடன் ஒரு சாபம், வியாதி ஒரு சாபம், வேதனை ஒரு சாபம், சமாதானமே இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே அது ஒரு சாபம், சந்தோஷமே இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே அது ஒரு சாபம். எனக்கு மரங்களே, இந்த சாபத்தை கொண்டு வந்தது மனுஷனுடைய பாவம் என்று வாசிக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் தரையில் நடந்து கொண்டிருக்கிறோம். தரையிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது முள்ளு தைக்கும் இல்லை குத்தும். ஆனால் இயேசுவின் தலையிலே முள்ளை வைத்து அடித்தார்கள். அல்லேலூயா. நம்ம தரையில் நடந்தால் முள்ளு குத்துது, இயேசுவுக்கோ தலையிலே முள்முடி வைத்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அந்த முள்ளின் அனுபவம் என்ன? முள்ளின் அனுபவம் என்ன? எந்த முள் உன்னை தைத்து கொண்டிருக்கிறது? எசேக்கியேல் 2:6 வாசிக்கும் பொழுது எனக்கு கலகம் பண்ணுகிற முள்ளா இருக்கிறார்கள், உன்னை இகழ்ச்சியா பேசுகிற முள்ளா இருக்கிறார்கள், உன் வாழ்க்கையை முள்ளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், முள்ளுகளுக்குள்ளும் தேள்களுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். முள்ளு குத்துது, தேளு கொட்டுது, முள்ளு குத்துது, தேளு கொட்டுது. இந்த காலவேளையிலே உன் புருஷனுக்கு முள்ளாக இருக்கிறாரா? உன் மனைவி ஒரு முள்ளாக இருக்கிறார்களா? நீ வாழ்ந்து கொண்ட இடத்திலே உன் மாமியார் பிரிமேல உனக்கு முள்ளாக இருக்கிறார்களா? எந்த முள்ளின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தமாக உனக்கு சொல்லுகிறார், இனி அந்த முள் தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்க நெரிஞ்சிலும் இனி உன் வாழ்க்கையில் இருக்காது. அல்லேலூயா.
தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குற கிரியைகளும் உன் தொழிலில் இருக்காது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மாணவர்களே, ஆகிய முள்ளுடைய அனுபவம் என்ன என்பதை நாம் தியானித்து விட்டு அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்றைக்கு எனக்கு மாணவர்களே, நிலம் விதை என்று வாசிக்கும் இல்லையா? இது நிலத்தின் மீது தவறா அல்லது விதைத்தவன் மீது தவறா என்று நீங்கள் தியானிக்கு பார்க்கும் பொழுது எனக்கு மாணவர்களே, நிலம் பார்த்து விதைக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து விதைக்கணும். அல்லேலூயா, இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதை தவறு செய்யவில்லை, விதைத்தவன் தவறு செய்தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்துல விதைக்கிறோம்? ஆகவே முள்ளுள்ள இடத்துல விதைக்கும் பொழுது நடந்த சம்பவம் என்ன? அந்த லூக்கா 8:7 வாசிக்கும் பொழுது முள் கூட வளருது இல்லையா? முள் கூட வளருது. தெரியவே தெரியாது, ஆரம்பம் உனக்கு தெரியவே தெரியாது. நீ எங்க விதைச்சிருக்கிறாய், எங்க வளர்ந்து கொண்டிருக்கிறாய். அப்ப அந்த முள் கூட வளர்ந்து உன் என்ன செய்து நெருக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, நெருக்கம். வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி தடை செய்கிற முள், ஒடுக்கத்தின் முள், நெருக்கத்தின் முள். எனக்கு முள் அனுபவம் ஒரு நெருக்கமான சூழ்நிலை. முன்னுக்கு வர முடியல, தொழில முன்னுக்கு வர முடியல, வேலையில முன்னுக்கு வர முடியல. எனக்கு என்மானவர்களே, ஆகவே இப்படிப்பட்ட நெருக்கமான நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்மானவர்களே, முள் உன்னை நெருக்குகிறது. 2 மாதமாக உன்னை நெருக்கின முள் எது? வேலையிலே நெருக்கம், மனசிலே நெருக்கம். இந்த முல்லை எனக்கு என்மானவர்களே ஆண்டவர் எடுத்து போடுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 13:22, உலக கவலை ஒரு முள், ஐஸ்வர்யத்தின் மயக்க ஒரு முள். போதும், எனக்கு உன்னை நெருக்குகிறது. கனி கூட முடியாதபடிக்கு முன்னேற முடியாதபடி நெருக்கிற முள், ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடாதபடிக்கு உன் நெருக்கிற முள். உலக கவலை ஒரு முள். இந்த மத்தியானவளை எந்த கவலை நெருக்கி கொண்டிருக்கிறது? நீ கவலையோடு இருப்பாய் என்று சொன்னால் நீ முள்ளுக்குள்ள இருக்கிறாய். சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை ஒரு முள்ளின் வாழ்க்கை. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இல்லையா? அப்ப ஐஸ்வர்யம் தேவை இல்லையா? ஐஸ்வர்யம் தேவை. ஆனா எனக்கு மகளே, வசதிகள் தேவை, வாய்ப்புகள் தேவை. வசதி இல்லாவிட்டாலும் ஒரு முள்ளு, வசதி இருந்தாலும் ஒரு முள்ளு. சிலருக்கு ஆண்டவர் கொடுக்காம சோதிக்கிறாரு, சிலருக்கு கொடுத்து சோதிக்கிறார். இப்படி பலவிதமான முள்ளுகள் உன்னை குத்தி கொண்டிருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், வறுமையும் ஒரு முள், ஐஸ்வர்ய மயக்கமும் ஒரு முள். என்ன மயக்கம்? ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், மன மயக்கம், பண மயக்கம், மதுவின் மயக்கம், மாதுவின் மயக்கம், இவையெல்லாம் ஒரு முள் எனக்கு என்மானவர்களே. ஆகவே இந்த முள் உன்னை குத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எந்த முள் குத்தி கொண்டிருக்கிறது? உலக கவலையாகிய முள்ளா, வறுமையாகிய முள்ளா? மாத்திரமல்ல, வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும். சிற்றின்பம் என்ன இன்பம்? இன்பத்தில் பலவிதமான இன்பம். ஒன்று இன்பம், இன்னொன்று பேரின்பம், இன்னொன்று சிற்றின்பம். அப்ப சிற்றின்பம் என்பது ஒரு முள்ளு. முள்ளினுடைய அனுபவங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உலக கவலை ஒரு முள், ஐஸ்வர்ய மயக்க ஒரு முள், வறுமை ஒரு முள். எனக்கு என்மனவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாதபடி கிரியை செய்து கொள்கிற சில முள். இச்சை ஒரு முள் இல்லையா? இங்க ஒரு சிற்றின்பம் ஒரு முள். பிரியமானவர்களே, சிற்றின்பம் என்றால் என்ன அர்த்தம்? சிற்றின்பம் என்றால் என்ன அர்த்தம்? அதோடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 2:13. 2 பேதுரு 2:13 வாசிப்போம். நல்ல, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சைகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்கையில் வஞ்சனையோடு உல்லாச வாழ்கிறவர்கள் போது. என்ன மயக்கம்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்மனவர்களே, சிற்றின்பம் ஒரு நாள் ஆசை, ஒரு நாள் இச்சை, இதுதான் எனக்கு இன்பம் என்று சொல்கிறாயே, அதான் சிற்றின்பம். இது ஒரு முள்ளு. பாவ எண்ணங்கள் வரும்பொழுது ஒரு முள்ளு,
மாத்திரமல்ல, மார்க் 4:18 வாசிக்கும் பொழுது, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் மற்றவர்களை பார்த்து உண்டாகிற இச்சை ஒரு முள்ளு. பாவம் ஒரு முள்ளு, கவலை ஒரு முள்ளு, உலக ஐஸ்வர்யம் வர்ற மயக்கங்கள் ஒரு முள்ளு, சிற்றின்ப ஒரு முள்ளு. ஒரு நாள் வாழ்வு போதும், ஒரு நாள் இன்பம் போதும், கொஞ்ச நேரம் தரக்கூடிய இன்பத்திற்காக உன் வாலிபத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாயே. 10 நிமிஷம் தரக்கூடிய அற்ப சந்தோஷத்திற்காக உன் அபிஷேகத்தை இழந்து கொண்டிருக்கிறாயே. அபிஷேகத்தை இழந்து கொண்டிருக்கிற வாலிபனே, அபிஷேகத்தை இழந்து கொண்டிருக்கிற சகோதரியே, எப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதெல்லாம் முள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? இந்த முள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முள்ளினுடைய அனுபவம் மாத்திரமல்ல, நம்முடைய கண்களுக்குள்ளே முள் இருக்கா. எங்க இருக்கு? நம்ம கண்களுக்குள்ளே முள்ளு இல்லையா? இது கண் மருத்துவருக்கு தெரியாது, ஐ டாக்டருக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். எங்க வாசிக்கிறோம்? என்னாகமம் 33:55. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீ மீதியா வைக்கிறவர்கள் அல்ல. கண்களில் இருக்கு முள் இருக்கு. அல்லேலூயா. கண்களிலே கண்ணின் மணி மட்டுமல்ல, எனக்கு என்ன கண் இமை மட்டுமல்ல, உன் கண்களிலே முள் இருக்குது. இந்த முள் எப்படி உண்டாச்சு? இந்த முள்ளின் அனுபவங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா என்பதை அறிந்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் மண்டியிடும் பொழுது, மன்னிப்பு கேட்கும் பொழுது, இந்த சாபமாக முள்ளை ஆண்டவர் எடுத்து போடுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்மரவளே, ஆகவே துரத்தாவிட்டால், துரத்தவிட சில ஆவிகள், துரத்தவிட சில சுபாவங்கள், துரத்தவிட சில காரியங்கள், இப்ப துரத்த வேண்டியதை துரத்தாவிட்டால், சங்கீதம் 51 வாசிக்கிறோம், திருடனோடு கூட ஒருமித்து போகிறாய், விபச்சார காரணம் உனக்கு என்ன உண்டு? பங்குண்டு வாசிக்கிறோம். ஆகவே ஒருமித்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை உன் குடும்பத்தில் பிற உறவுகளா இருக்கலாம், உற்றாரா இருக்கலாம், தேவனுக்கு பிரியமல்ல அருவருக்கத்தக்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உன் ஆவிக்கு வாழ்க்கைக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய ஆவி கரைபடும் என்று சொன்னால், உன் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு கேடு இருக்கும் என்று சொன்னால், அவர்களை துரத்த வேண்டிய அனுபவம் நமக்கு தேவை. நாடு தலைமுறை அடிமத்தில் இருந்த பொழுது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் மோசேயிடம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். துரத்தாவிட்டா நீ உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் உன் கண்களுக்கு முள்ளா இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா புஸ்தகம் 23:12 வாசிக்கும் பொழுது, யோசுவா 23:12, நீங்கள் பின்வாங்கி போய் அவளோடு சம்பந்தம் கலந்தால், நீங்கள் அவர்களிடத்திலும் உறவாடினால், அவர்கள் ஒரு கண்ணியாகவும் வளையாகவும் விழாவுக்கு சவுக்காகவும் கண்களுக்கு முள்ளுகளா இருப்பார்கள். கண்ணில முள்ளு இருக்கு. அல்லேலூயா இல்லையா? அப்ப சில காரியத்தை துரத்தாவிட்டால் உன் கண்களிலே முள். இப்ப தெரியாது, காலங்கள் வரும் பொழுது நம்பர் 1. நம்பர் 2 வாசிக்கும் பொழுது தேவையில்லாத ஐக்கியம் இல்லையா? உனக்கு மற்ற வித்தியாசம் உண்டு. நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ பிரித்தடிக்கப்பட்டவன், ரத்தத்தில் கழுவப்பட்டவன். எனக்கு ஆகவே கத்திரிக்க அந்நிய விசுவாசிகளோடு கூட விக்கிரத்துக்கு ஆலயத்துக்கு சம்பந்தம் எதிர்த்து வாசிக்கிறோம். இச்சையினால எனக்கு மரங்களே கத்திரிக்க சோதனை வாழ்க்கை கிடைச்சா போதும் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற சில குடும்பத்தின் மீது நீ ஐக்கிய வைக்கும் பொழுது, சம்பந்தம் கலக்கும் பொழுது, உறவாடும் பொழுது, அவர்கள் காலமுள்ளா உன் கண்ணுக்கு முள்ளா இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முள்ளினுடைய காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இவைகள்லாம் பிரியமானவர்களே முள்ளினுடைய அனுபவம் மாத்திரமல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதி புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகள் 8:16 வாசிங்க. வனாந்தரத்தின் முள்ளுகளையும் நெருஞ்சில் கொண்டு வந்து அல்லேலூயா புத்தி வர பண்ணும்படி சில முள்ளுகளை அனுமதிக்கிறார். இது அதிகார வீட்டில் வாசித்து பாருங்கள். எனக்கு அன்றைக்கு நாட்களிலே கிதியோன் யுத்தத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். ஆகவே அப்பங்கள் கொடுங்கள் என்று சொல்லி கிதியோன் கேட்கிறார். அதற்கு பிறகு தரமாட்டேன்னு சொல்லிவிட்டார்கள். மாத்திரமல்ல சில அவதூறான வார்த்தைகளை பேசினார்கள். அதற்கு பிறகு கிதியோன் சொன்னான், நான் ஜெயிச்சுட்டு வருவேன், ஜெயிச்சுட்டு வரும் பொழுது முள்ளுகளால் கிழிச்சிருவேன் அப்படி சொன்னான். ஏற்கனவே இந்த ஜனத்திற்காக இடைப்பட்டவன், அற்புதங்கள் செய்தவன், இப்ப யுத்தத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். ஒரு சின்ன உதவி கேட்கிறான். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்தரான இருக்கும் பொழுது
அதை செய்யத்தக்கவனுக்கு செய்யணும். அல்லேலூயா. அப்படி செய்யணும் சில பாவம். அப்ப செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய தருணத்தில் செய்யாது இருந்தபடினாலே இப்பொழுது கிதியோன் கோபப்படுகிறார். நான் போயிட்டு வர்றேன், ஜெயிச்சுட்டு வருவேன், அப்பொழுது இந்த வனாந்தத்தில் முள்ளுகளான உனக்கு கிழித்து விடுவேன் என்று சொன்னான். அப்படியே செய்தான். எதற்கு முள் அனுமதிக்கப்பட்டது? புத்தி வரும்படி முள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஏன் முள்ளை அனுமதிக்கிறார்? எனக்கு என்மானவர்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முள்ளின் அனுபவங்களை பார்த்தோம். இரண்டாவது இங்க வாசிக்கும் அனுமதிக்கப்பட்ட முள். அல்லேலூயா. என்ன முள்ளு? அனுமதிக்கப்பட்ட முள்ளு. நீங்க சொல்லிக் கொடு, எனக்கு காலமெல்லாம் முள்ளா இருக்கிறாயா, என் புருஷன் முள்ளா இருக்கிற, என் மனைவி முள்ளா இருக்கிற, என் பிள்ளை முள்ளா இருக்கிறா, நான் செய்யற வேலையில முள்ளா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரா கொடுத்தார் இல்ல, உன் சுய சித்தத்தின்படி சுய திட்டத்தின்படியாக நீங்களே தேடிக்கொண்ட முள்ளல்லவா, கடனாகிய முள்ளல்லவா அனுமதித்தார். அந்த முள்ள அனுமதித்திருக்கிறார். ஏன் அனுமதிச்சுக்கிறாரு? எனக்கு புத்தி வரும்படி அனுமதிக்கப்பட்ட முள். நேபுகாத்நேச்சர் வாழ்க்கையில ஒரு வெறுமையின் காரணம் என்ன? புத்தி வரும்படி. இளையவனுடைய வாழ்க்கையில ஏன் பிரியமானவர்களே அவன் பந்தி சாப்பிட்டு தவிடுக்க அவன் சென்றான். காரணம் என்ன? புத்தி வரும்படி. இந்த மாதத்திலே உனக்கு புத்தி வருவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு புத்தி இல்லாம பேசுகிறது, புத்தி இல்லாம செய்கிறது, புத்தி இல்லாம அடிக்கிறது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிகளை காட்டிலும் பிரியமானவர்களே இந்த பேச்சு தான் வித்தியாசமா இருக்கு. புத்தி இல்லாம பேசுறோம். அப்ப இந்த பிரியமானவர்களே கடந்த நாட்களில் எதுல புத்தி இல்லாம நடந்தோம்? குடும்பத்தில் புத்தி இல்லாம நடந்தோமா? ஊழியத்தில் புத்தி இல்லாம நடந்தோமா? அல்லது உறவுகளிலே புத்தி இல்லாம நடந்தோமா? அந்த புத்தி இல்லாம நடந்துபிட்டு சொன்னால் உனக்கு ஒரு முள் அனுமதிக்கப்பட்டிருக்கும். அந்த முள் உன்னை சாகடிக்கும்படி வைக்கப்பட்ட முள் அல்ல. எனக்கு என்மானவர்களே தேவஜனமே, உனக்கு புத்தி வரும்படி அனுமதிக்கப்பட்ட முள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முள்ளின் அனுபவம் நம்பர் 1. நம்பர் 2 அனுமதிக்கப்பட்ட முள். அல்லேலூயா. ஏன்னா வாழ்க்கை முள்ளா இருக்குது. எஸ்ஐகள் வாசித்தம் அல்லவா, முள்ளுகளுக்கும் தேர்களும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாய். எனக்கு என்மானவர்களே, ஆகவே அனுமதிக்கப்பட்ட முள். முதல்ல பார்த்தோம் முள்ளின் அனுபவம். இரண்டாவது அனுமதிக்கப்பட்ட முள். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குற்றும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அல்லேலூயா. சில முள் எடுக்கப்படும், சில முள் எடுக்கப்படாது. இது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு முள். எனக்கு ஆகவே இவைகள் இது ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது பரிசுத்தப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வியாதி என்று சொல்லி எழுதப்படுகிறது. அவன் கண்களில் இருந்து கண்களே ஒரு வியாதி. ஆகவேதான் கலாத்தியர் வாசிக்கும் பொழுது புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்கள் கண்களை பிடுங்கிக் கொள்ள கொடுப்பிட்டு சொன்னாலும் பிடுங்கி கொடுப்பீர்களே, அந்த ஆனந்த பாக்கியம் இப்போது எங்கே என்று சொல்லி கலாத்தியில் வரும். ஆக இந்த வியாதி எனக்கு மனங்களே. ஆகவே வியாதி ஒரு முள். ஆகவே இவைகள் பவுலுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சம் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை குற்றும் சாத்தான தூதனா இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், சில முள் எடுக்கப்படும், சில முள் எடுக்கப்படாது. இங்க பரிசுத்த பவுல் ஜெபிக்கிறார். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 தரம் கர்த்தரை வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? கேட்கப்படாது. சில ஜெபம் கேட்கப்படும், சில ஜெபம் கேட்கப்படாது. கானானுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் சொல்லி மோசே விரும்பினான். உபாகம் 3:25-26 வீட்டில் வாசித்து பாருங்கள். உபாகம் 3:25-26 ஆண்ட சொல்லிட்டாரு, அதை பத்தி நீ பேசாதன்ட்டாரு. அல்லேலூயா. அப்ப உனக்கு கிடைக்காத ஒன்றை, நடக்காத ஒன்றை எனக்கு என்ன கூட நீ ஏன் பிரிமல்ல வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என்ன செய்றாரு? இந்த முள் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அங்க பரிசுத்த பவுல் சொல்ல வார்த்தை என்ன? அது என்னை விட்டு நீங்கபடி 3 தடவை கர்த்தரை வேண்டிக் கொண்டேன். ஆனால் அந்த முள்ளை எடுத்து போடல, மாறாக கிருபை கொடுத்துட்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடமாட்டான். எனக்கு என்ன தேவஜனமே, ஆகவே அந்த முள்ளு உன்னை குத்தும் போதெல்லாம், சில வேதனை குத்தும் பொழுது, உன் மாமியார் குத்தும் பொழுது, உன் மாமனுடைய காரியங்கள் வெளிப்படும் பொழுது, எனக்கு என்ன தேவஜனமே, நீ வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையிலே ஒரு கணவனாகிய முள், மனைவியாகிய முள், கடனாகிய முள், உபத்திரவாகிய முள், இந்த முள்ளெல்லாம் உன்னை குத்தும் பொழுது, ஐயா இந்த முள்ளை எடுத்து போடு சொல்லி ஜெபித்து ஜெபித்து வெற்றி பெற முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இல்லையா? ஆண்டு நிச்சயம் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில முள்ளு நீ சாகிற வரைக்கும் இருக்கும். ஆனால் என்ன செய்யறாரு? அந்த முள்ளை வேதனை தாங்கும்படி கிருபை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 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 முள் பெருசா, கிருபை பெருசா? அல்லேலூயா. பரிசுத்த பவுல் சொல்லுகிறாரு. வாசிமா 9ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே
என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முள் எனக்கு எடுக்கப்படாதா? இந்த உபத்திரம் மாறாதா? இந்த தொந்தரவு மாறாதா? இந்த முள் மாறாதா? என் கண்ணீர் மாறாதா? என் கவலை மாறாதா? இவையெல்லாம் ஒரு முள்ளாவில் குத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்பவர்களே, அவையெல்லாம் தாங்கும்படி, தப்புவிக்கும்படி வல்லமை அனுப்புகிறார், கிருபை அனுப்புகிறார், வல்லமை அனுப்புகிறார். அல்லேலூயா. அனுமதிக்கப்பட்ட முள்ளு ஒன்று, ஆனால் கொடுக்கப்பட்ட கிருபைகளோ 2. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படாத. அவன் சொல்ல அல்லேலூயா. வல்லமை பெருசா, முள்ளு பெருசா? முள்ளு பெருசா, கிருபை பெருசா? கிருபை தான் பெருசு. அல்லேலூயா. வல்லமை தான் பெருசு. அல்லேலூயா. அந்த வல்லமை இன்றைக்கு அனுப்புகிறார். உனக்குள்ளே அனுப்புகிறார், உன் சத்துக்குள்ளே அனுப்புகிறார், உன் மனதுக்குள்ளே அனுப்புகிறார். கிறிஸ்துவின் வல்லமை சாதாரண வல்லமை அல்ல, உயிர்த்தெழுந்த வல்லமை, அவன் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை. அந்த வல்லமையை இந்த உபவாசத்தில் வந்திருக்கிற எனக்கென்பான தேவ ஜனமே உனக்குள்ளே அனுப்புகிறார். ஏன் தெரியுமா? அந்த முள்ளை குறித்து நீ வேதனைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கையை தூக்க முடியல. டாக்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னார் சுகர்னாரு. ஃபேமிலி டாக்டர் சண்டை போட்டேன். தப்பாக சொல்கிறீங்க சார், எங்களுக்கு சுகரே வராது, இருமல் வரும், சளி வரும், அவ்வளோதான், இதெல்லாம் வரவே வராதுன்னு சொன்னேன். அவர் மறுபடியும் என் கண்ணு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, சுகர் இருக்குன்னாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மனசு நொந்து போயிட்டேன். உடனே ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, சுகர் வந்துருச்சு ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்போது நீ என்ன கேட்ட அப்படி கேட்டார். ஒரு சில வருஷத்துக்கு முன்பதாக ஒரு பாஸ்டர் இருந்தார், நல்ல அருமையான பாஸ்டர். அவர் இப்போ மறிச்சிட்டார், காணத்தூள் இருக்கிறாரு. அவருக்கு சுகரு, நல்ல ஊழியம் செய்வார். அவர் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நான் போனேன், போய் ஜெபம் பண்ணேன். அப்போ இந்த ஊழியம் செய்யலை, ஒல்லி குண்டக்க மண்டக்க ஜெபம் பண்ணுவேன். நீங்களேன் தாறுமாறாக ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை என்னென்ன வார்த்தை வருதோ அதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெபம், ஆண்டவரே இவர் ஊழியக்கார ஆண்டவரே, இவர் சபையை நடத்துகிறவர் ஆண்டவரே, 100 மக்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே, இவர் இன்னைக்கு படுத்துட்ட நேற்றுக்கிழமை சபை யார் ஆண்டவரே பாப்பா, மக்களை யார் பாப்பா ஆண்டவரே, ஆகவே அவருக்குள்ள சுகர் எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே, அவருக்குள்ள இருக்கிற சுகரை எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு உடனே வாயை பொத்திக்கிட்டார். என் கை உடனே வாயை பொத்திட்டாரு. பிரதர் அப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொன்ன. அப்போ அறியாத வயசு இல்லையா, ரசிக்கப்பட்டது ஸ்பீடு இல்லையா, வேகம், குதிரையினுடைய வேகம். கர்த்தருக்கு ரசிக்கப்பட்ட உடனே ஞானசம் எடுத்த உடனே எனக்கு என்ன ஒரு வேகம் எல்லாருக்குள்ளே வரும். அந்த வேகம் எனக்கு வந்துச்சு இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு எப்படி என்ன ஜெபம் பண்ணார். அப்போ மனசில் என்னென்ன வந்துச்சு, அதனால தான் உனக்கு அனுமதிச்சிருக்கிறேன்னாரு. அல்லேலூயா. அனுமதிச்சிருக்கிறேன், ஆனால் நான் அனுமதித்திருக்கிறேன்னு தவிர இதனால் உனக்கு சேதம் வராதுன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுகர் இருக்கும், ஆனால் சேதம் வராது. முள் இருக்கும், சேதம் வராது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்பவர்களே, அப்போ சேதப்படாதபடி கிருபை அனுப்புகிறார். அல்லேலூயா. வல்லமை அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்பன தேவஜனமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முள்ளு பெருசா, கிருபை பெருசா? முள்ளு பெருசா, வல்லமை பெருசா? வல்லமை தான் பெருசு. அல்லேலூயா. அந்த வல்லமை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறாய். உலக கவலையா அவை தாங்கும்படி ஒரு வல்லமை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னை எந்த முள் குத்தி கொண்டிருக்கிறதோ, வாதையாகிய முள், வியாதியாகிய முள், கடனாகிய முள், உபத்திரவாகிய முள், எந்த முள் குத்தி கொண்டிருக்கிறதோ அந்த முள்ளெல்லாம் பிரியமானவர்களே தாங்கும்படி கிருபை அனுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அனுமதிக்கப்பட்ட முள். ஒரு மனைவியா இருக்கலாம், அனுமதிச்சிருக்கிறார். உன் புருஷனா இருக்கலாம், அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன் சூப்பர் மாமியாரா இருக்கலாம், அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சூப்பர் மாமனார் அனுமதிச்சிருக்கிறார். ஏன்னா அவர்களால் நீ உருவாகும். ஆமென். அல்லேலூயா. நீ உருவாகும்படி, பரலோக சொந்தக்காரியாக மாறும்படி, உன் சுபாவங்களை மாற்றும்படி ஆண்டவரே அனுமதிக்கப்பட்ட முள். அல்லேலூயா. இனி இப்படி உன் மனைவி முள்ளா இருப்படி சொல்ல கசந்து கொள்ளாதே. அல்லேலூயா. தேவையான வார்த்தைகளை பேசும் பொழுது, புருஷன் பேசும் பொழுது, மாமியார் பேசும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நம்ம சொல்லுமா அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது அருமையான வசனம் வரும் பாருங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். ஆமே. லில்லி புஷ்பம் எங்க இருக்கு? ரோஜா செடி எங்க இருக்கு? ரோஜா எங்க இருக்குது? முள்ளுகளுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. மல்லிகை பூக்கு முள் இல்லை, பிச்சி பூக்கு முள் இல்லை, செவந்திக்கு முள் இல்லை. அல்லேலூயா. ஆனா ரோஜாவுக்கு மட்டும் முள்ளு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்மானவர்களே, இந்த ரோஜாவுக்கு மட்டும் ஏன் முள் வச்சாருன்னா, நினைச்சவெல்லாம் பறிச்சிடக்கூடாது. நினைச்சவெல்லாம் நினைச்சிடக்கூடாது.
ரோஜாவை பறிச்சிடக்கூடாது, அதற்காக முள்ளு வைச்சார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அந்த ரோஜா பூத்த மட்டும் போதாது, வாசனை வீசணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்பனவர்களே, நல்ல மெட்டில்லாத இசைக்கும் மலராத மொட்டுக்கும் ரசனையே இருக்காது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இசை என்று சொன்னால் அதுக்கு ஒரு மெட்டு இருக்கணும். அல்லேலூயா, ஒரு பூ என்று சொன்னால் ஒரு மொட்டு இருக்கணும். அல்லேலூயா, எனக்கு என்பன தேவஜனமே, ஆகவே அந்த நல்ல மெட்டுனா தான் ரசனையாக இருக்கும். பூ நல்லா மலர்ந்து தான் என்ன செய்வோம், ரசனையாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ரோஜா மன வீசணும். என்ன செய்யணும், மன வீசணும். மன வீசணும் சொன்னால் என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்பவர்களே, முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா, அந்த பிரிமணர்களே, காற்று அடிக்கும் பொழுது அந்த ரோஜா இதழ் விரிந்த உடனே காற்று அடிக்கும் போது அந்த முள்ளு அந்த இதழில் பட்டு 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 குத்தி 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 ஒரு வாசனை வரும். அல்லேலூயா, அப்போ பாடுகள் படும் பொழுது கிறிஸ்துவ நிமித்த ஒரு வாசனை. அல்லேலூயா, எனக்கு என்ன தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே முள்ளு இல்லையா, அந்த முள்ளு எப்படி ரோஜா செடி மீது காத்து பட்டு பட்டு குத்துகிறதோ அதே போல வாழ்க்கையில குத்தப்பட்டிருக்கிறியா, பிக்கப்பட்டிருக்கிறியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலங்க வேண்டாம். அல்லேலூயா, வாசனை வீசும்படி இல்லையா, அந்த காத்து அடிக்கும் பொழுதுதான் அந்த முள்ளு குத்தும் போதுதான் தெரியும் இங்கே ஒரு ரோஜா செடி இருக்கிறது. அல்லேலூயா, அப்ப அந்த முள்ளு பிரிமானங்களே காற்றடிக்கும் பொழுது அவைகள் அந்த காற்று வேகத்தில் அந்த ரோஜா இதில் குத்த 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 வாசனை வீசும். அல்லேலூயா, அப்ப முள் உனக்கு எதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு சொன்னால் நீ வாசனை வீசும்படியாக. அல்லேலூயா, நீ சந்தன மரம், சந்தனத்தை தேய்ச்சாலும் வாசனை தான், குழைச்சாலும் வாசனை தான். அல்லேலூயா, உன் வாழ்க்கையில முள்ள ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்குது? கிறிஸ்துவின் வாசனை, நற்கதமான வாசனை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 14:3 நலதம் என் உத்தம தைலத்தை உடைச்சான். ஒரு பிரிமணர்களே, ஒரு பூ பிக்கப்படும் பொழுது வாசனை வருகிறது, ஒரு தைலம் உடைக்கப்படும் பொழுது வாசனை வருகிறது. அந்த ஸ்திரீ செய்த காரியம் என்ன? அவள் உடைத்தாள். மூடி இருக்கிற வரைக்கும் வாசனை வராது. இது கர்த்தருக்கு தேவை என்று சொல்லி விளையாடப்பட்ட தைலத்தை அவள் உடைத்தாள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை மத்தேயு 26:7 வாசிக்கலாம், யோவான் 12:3 வாசிக்கலாம் இல்லையா? அப்ப ஏன் ஆண்டவர் முள்ளை அனுமதித்தார்? நீ வாசனை வீசும்படியாக. எனக்கு என்ன தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோஜா செடியை, ரோஜா பூ விரும்பாத மக்கள் உண்டோ? இருக்கீங்களா? எல்லாருக்கும் இப்போ என்ன பூ பிடிக்கும்? நேருக்கு என்ன பூ பிடிச்சது? ரோஜா. அல்லேலூயா, ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கக்கூடிய பூ என்ன பூ? ரோஜா பூ. சில கோட்டு சூட்டு போட்டாச்சுன்னா என்ன செய்வாங்க, ரோஜா பூவில் எதில் குத்துவாங்க? கோட்டில் குத்துவாங்க. பெண்கள் தலையில் குத்துவாங்க, நம்மளால என்ன செய்வாங்க? கோட்டில் குத்துவார். அல்லேலூயா, ஏன்னா இப்படி அது ரோஜா. அப்போ பிரிவில் அவனை அநேகரை கவரக்கூடிய, அநேகருக்கு பிரிவில் மகிழ்ச்சி தரக்கூடிய அதுக்குள்ளே ஒரு முள்ளு. அல்லேலூயா, ஆகவே உன் வாழ்க்கையில் ஏன் முள்ளு தெரியுமா? ஆண்டவர் மகிமைப்படும்படியான முள்ளு. அல்லேலூயா, கர்த்தருக்கு அனுமதிக்கப்பட்ட முள், அனுமதிக்கப்பட்ட முள். இதையும் கர்த்தர் வாழ்க்கையை நன்மை வைத்திருப்பார். அவன் சொன்ன அல்லேலூயா, எனக்கு என்ன தேவஜனமே, தைக்கிற முள்ளும் நோவுண்டாக நெருஞ்சின வாழ்க்கையிலே இராது வாசிக்கிறோம். அனுமதிக்கப்பட்ட முள், அனுமதிக்கப்பட்ட முள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 1. நம்பர் 2, அடிக்கப்பட்ட முள். வாசிக்கலாம், மார்க் சுவிசேஷம் 15:17 போதும். சூடப்பட்ட முள். அல்லேலூயா, ஆண்டவருடைய தலையில பிரிமணங்களே ஒரு முள் சூடப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 19:5 வாசிக்கிறோம், அந்த முள் தரிப்பிக்கப்பட்டது. மத்தேயு 27:23 வாசிக்கிறோம், வைக்கப்பட்ட முள், சூடப்பட்ட முள், தரிப்பிக்கப்பட்ட முள், வைக்கப்பட்ட முள். மத்தேயு 27:30 வாசிக்கும் பொழுது வாசிமா, அவர் மேல் துப்பி கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். அல்லேலூயா, இயேசுவின் தலையில 17 வகையான முள். எனக்கு என்ன, ஒரு முள்ளால கிடத்தை பின்னி அந்த முள்ளை தலையில வைத்தார்கள். ஒருவன் கோலை கொண்டு ஓங்கி அடித்தான். அந்த முள் தலைக்குள் பதிய 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 பிரிமணங்களே ரத்த நாளங்கள் உடைந்தன, நரம்புகள் தெரித்தன, அதிலிருந்து ரத்தம் வந்தது. அல்லேலூயா, ஏன் இயேசுடைய தலையிலே முள்முடி சுட்டப்பட்டது? பிரிமண தலைமுறை தலைமுறையை பாவம் செய்து கொண்டிருக்கிறோமே. அல்லேலூயா, தலைமுறை தலைமுறையை பாவம். ராஜன் புஸ்தகம் வாசித்து பாருங்க, 4ஆம் புஸ்தகம் வாசித்து பாருங்க. ஒருவனும் தேவனுக்கு நன்மையானதை செய்யவில்லை. தேவனுக்கு அருவருப்பு உண்டாக்கினார். தலைமுறை தலைமுறை பாவம், உன் தலைமுறை தலைமுறை பாவத்தை தீர்க்கும்படி என் நாடவர் இயேசுடைய தலையிலே முள்கிரீடம் சூடப்பட்டது. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தேவ ஜனமே, இப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டபடினாலே உன் தலைமுறை பாவம் நீங்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தேவ ஜனமே, ஆகவே நீ கலங்காதே, பயப்படாதே. முள்ளுகளா இருந்தாலும் தேளுகளா இருந்தாலும் கலங்காதே. முள்ளுகளுக்குள்ளும் தேளுகளுக்குள்ள வாசமா இருந்தாலும் நீ கலங்காது என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, இனி தைக்கிற முள்ளும் நோண்டாக நெருஞ்சிலும் இராது. முள் என்றால் சாபம் என்று சொன்னேன். ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் வைக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். தலைமுறை செய்த பாவம், உன் தாத்தா காலத்து பாவம், அதற்கு முன்னோடு செய்த பாவங்கள், எத்தனை தலைமுறை உன் தலைமுறை பாவம் செய்ததோ அந்த தலைமுறையின் பாவத்தை இன்றைக்கு பிள்ளைகள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரிந்த வியாதிகள், குணமாக்க முடியாத வியாதிகள், சாபங்கள், ஏன்? உன் தலைமுறையின் பாவம். ஆகவே ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? அந்த தலைமுறையின் பாவத்தை தீர்க்கும்படியாக, தலைமுறையின் பாவத்தை நீக்கும்படியாக இயேசுவின் தலையிலே முள்மூடி சூட்டப்பட்டது. அல்லேலூயா. எனக்கு மரபுகளை சாபம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன் அத்தனை பேரும் சாபத்துக்குள்ளானவர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறப்பதற்கு முன் பழையற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் சாபத்துக்குள்ளானவர்கள். இயேசு என்றைக்கு உலகத்தில் பிறந்தாரோ, என்றைக்கு வந்தாரோ, என்றைக்கு பிரிபலனே நம்முடைய பாடுகளுக்கு ஆணடிக்கப்பட்டாரோ, அன்றைக்கு தான் அந்த சாபம் முற்றிலுமாய் தீர்ந்தன. அல்லேலூயா, அல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அல்லேலூயா, நமக்காக சாபமானாடு வாசிக்கிறோம். எனக்கு தேவ ஜனமே, ஆகவே அந்த முள்ளை தலை வைத்து செய்தார்கள், அடித்தார். அடிக்கப்பட்ட முள், ஆகவே கலங்காது. அல்லேலூயா. உன் பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக எனக்கு கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு முள்முடி சுட்டி அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஒவ்வொரு முள்ளும் உன் பாவத்தை நீக்கிறது, ஒவ்வொரு முள்ளும் உன் சாபத்தை நீக்கிறது. தலைமுறையாய் செய்த பாவங்களுக்காக என் இயேசுடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அல்லேலூயா. அந்த முள்முடி ரத்தம் இந்த மத்தியானவிலே உன் கண்களிலே வழிவதாக, அந்த ரத்தம் உன் தலையில வழிவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை மட்டுமல்ல, சகல நோய்களை மட்டுமல்ல, சகல சாபங்களையும் தீர்க்கிறது. அல்லேலூயா. அனுமதிக்கப்பட்ட முள். நம்பர் 2, அடிக்கப்பட்ட முள். கடைசியாக அகற்றப்பட்ட முள். எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 28:24. அவர்களுக்கு ஈராது. அல்லேலூயா. அப்ப என்னாச்சு? அந்த முள்ளை ஆண்டு எடுத்து போட்டார். அவன் சொல்ல அல்லேலூயா. பவுலுக்கு முள்ளை எடுத்து போடுற, உனக்கு எடுத்து போடுகிற கை தட்டுவோம். அல்லேலூயா. அல்ல கிருபையின் அடிப்படை, இறக்க அடிப்படை எனக்கு தேவஜனமே, அந்த முள் அகற்றப்பட போகிறது. அல்லேலூயா. வியாதியாகிய முள், சாபமாகிய முள், கடனாகிய முள், உபத்திரவாகிய முள், எந்த முள்ளு உன்னை வாழ்க்கையில குத்தி கொண்டிருக்கிறதோ, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த முள் இன்றோட கூட அகற்றப்பட போகிறது. நல்ல கை தட்டி கை தட்டி கை தட்டி கை தட்டி கை தட்டி. அப்போஸ்தலர் 2:24 வாசிக்கும் பொழுது, தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து, அல்லேலூயா. அப்ப எனக்கு மரண உபாதை ஒரு முள்முடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய என்ன செய்தார்? வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தில் கட்டப்படக்கூடாது இருந்தது. ஆக மரண உபாதையின் கட்டுகளை என் பிதா அவிழ்த்தார். அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு தேவஜனமே, அந்த முள் அகற்றப்பட போகிறது. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கலாமா? நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. ரீமாலா தூராபா ரீகாபாலா. அல்லேலூயா, அல்லேலூயா. அனுமதிக்கப்பட்ட முள், அடிக்கப்பட்ட முள். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகற்றப்பட்ட முள்ளு. எந்த முள்ளு? இந்த முள்ளு அகற்றப்பட போகிறது. இந்த முள்ளு மாறுமா? இந்த முள்ளு மாறுமா? இந்த முள்ளு எடுக்கப்படுமா என்று கலங்கி வந்திருக்கிறாயோ, இன்றைக்கு ஒரு அற்புதம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அந்த முள்ளை அகற்றினார். பிதாவாகிய முள்ளை அகற்றினார். இன்றைக்கு எனக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுக்குள் புகுந்த போது எப்படி பிரியமான முள் அகற்றப்பட்டதோ, அதே போல இந்த ராத்திரி வேளையிலே அந்த முள் அகற்றப்பட போகிறது. ஓ ரீகா பாலா தூரி அல்லபா. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி தைக்காது, அந்த முள் தைக்காது. இனி அந்த முள் தைக்காது. அந்த முள் இருக்காது. அந்த முள் இல்ல, அந்த முள் இல்ல. இப்பொழுது எடுத்து போடுகிறார். விசுவாசி எடுத்து போடுகிறார். முள்ளாகிய கவலை, கவலை, கவலையாகிய முள்ளு, கடனாகிய முள்ளு, கண்ணீராகிய முள்ளு, வேதனையாகிய முள்ளு, நெருக்கிற முள்ளு. ஓ ரீகா பாலா தூரி அல்லபா. ஒவ்வொரு நாளும் உன்னை நெருக்கிற முள்ளு இன்றை எடுத்து போடுகிறார். ஓ ரீமா லா தரஹபா. ஓ நன்றி 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 நன்றி. இன்றைக்கு ஒரு விடுதலை. ஆமென்.